ஏய் மணி, அடடடடடடடடடா, என்ன அழகா இருக்கு. மகா பிரசாதம். அம்மா தாயே, உன் கிரீடத்தோட மதிப்பு உனக்கே தெரியலம்மா. எலை, இந்த கிரீடத்துக்காக அந்த தேவி பசங்க பூசாரிய கொன்னுட்டான்னு ஒண்ணு விடியறதுக்குள்ள ஊரு பூரா பரப்பி விட்டுருங்களே. ஐடியா சூப்பர். ஆனா பூசாரி சாகலையே. அட ஆக்கங்கட்ட கூவா, அத கூட நான் தான் உனக்கு சொல்லுமா, அவன் மண்டையில கல்ல போட்டு கொல்லுங்களேன். நம்ம ஊருக்கு போலீஸ் எப்படி வருவாங்க? அதாமல எனக்கும் புரியல. நம்ம விஷயம் அவங்களுக்கு எப்படி தெரியும்? நாங்க தான். என்னடா இது, நம்ம ஊர்லயே நமக்கு தெரியாம போலீஸ் வந்துக்கிறான்னு பயப்படுறியா நீ? கோவில் தர்மகர்த்தாவே அம்மனோட கிரீடத்தையே திருடுறாரு. வா 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 வா. எலை, இன்னும் நீங்க சாவலையா? மணி, எப்படி அவனும் பொழைச்சானுவ? அனுமன் கொண்டு வந்த சஞ்சீவி வேற சாப்பிட்டு உயிர் பழைச்ச சிரஞ்சீவிங்கடா. நம்புறதுக்கு கஷ்டமாகுதுல்ல? இங்கெல்லாம் கிடையாது, வேணாங்க காலை பாரு. பார்த்து. இப்ப நீ செஞ்ச தப்புக்கு உன் கையில விலங்க மாட்ட வைக்க முடியும். ஆனா உன் மகன் கல்யாணத்துக்கு அச்சதை போடணும்ல. அது வரைக்கும் இருக்கட்டும், அப்புறம் பாத்துக்கிறோம். அந்த கிரீடத்தை எடுத்த இடத்துல வச்சுக்கிட்டு தப்பாச்சுன்னு கும்பிட்டுக்குங்க. டேய், ஏய், மூடு மூடு. இத பொடி. எக்ஸ்கியூஸ் மீ, அதை கொடுக்குறியா கொஞ்சம்? ஒரு சத்தியமூர்த்தி சார், புத்திசாலித்தனமா ஏதாவது பண்ணணும்னு நினைச்சீங்க, இந்த கேமரால இருக்க உங்க திருட்டு அவதாரத்தை எல்லாம் போஸ்டர் அடிச்சு நாங்களே ஊரு புறா ஓட்டிடுவோம். ஹலோ, பாப்புலாரிட்டி பெருகிடும், எம்எல்ஏவா கூட நிக்கலாம். ஆல் தி பெஸ்ட். சேம் டு யூ. கிரீடம் மேல கை வச்சா கை இருக்காது, புரியுதா? சத்தியமூர்த்தி, பக்தர்கள் நாங்க சொல்ற வேலையை செய்யலன்னா எங்க பவர் என்னன்னு காட்ட வேண்டியிருக்கும். பல லட்சங்கள் குத்துருக்கோம். Where is it count? அந்த கிரீடம் எங்க? ஏய், அந்த கிரீடம் அவசியம் வேணும். என்ன பண்ணுவியா அதெல்லாம் எனக்கு தெரியாது. நாளைக்கே அந்த கிரீடம் எங்க கிட்ட வரணும். இல்லையா பக்தனை சாமி பாதத்துக்கிட்ட அனுப்பிச்சு வச்சிருவேன், பாத்துக்க. அந்த கிரீடம் நாளைக்கு உங்க கையில இருக்கும். இது இந்த சத்தியமூர்த்தியோட வாக்கு. என்ன சாமி, பெண்குட்டிய காணலையே. சிந்தாமணி, ஓட்டப்பட்டிக்கார நிறுத்துக்குவே. சத்தியமூர்த்தி, நீ செஞ்ச குற்றத்திற்கு சாட்சியும் ஆதாரமும் சரியா இருக்கிறதால இந்த பஞ்சாயத்து உன்னை குற்றவாளின்னு சொல்லுது. நம்ம நரசிம்மையாவையும் அவரோட பையனையும் நீ கொலை செஞ்சிருக்க. அது மட்டும் இல்லாம காலகாலமா நம்ம மக்கள் வழிபடுற கோவில் சிலைகளை திருடி வெளியூர்காரங்க கிட்ட விற்கிறதுக்கு முயற்சி பண்ணிருக்க. நீ இதுவரைக்கும் செஞ்ச எல்லா குற்றத்திற்கும் தலைவர் பதவியில இருந்து நீ விலகணும். அது மட்டும் இல்லாம உன்ன மாதிரி ஆளுங்களுக்கு எப்பவும் சரியான தண்டனை கொடுத்தாதான் மத்தவங்க திருந்துவாங்க. உன்னை இந்த ஊரை விட்டு ஒதுக்கி வச்சு போலீஸ்லயும் பிடிச்சு கொடுக்கறதுன்னு இந்த பஞ்சாயத்து முடிவெடுத்திருக்கு. என்ன குற்றவாளியாக்கி இந்த ஊரை விட்டு ஒதுக்கி வச்சு போலீஸ்ட புடிச்சு கொடுக்க இந்த பஞ்சாயத்தால மட்டும் இல்ல, அந்த கடவுளாலே முடியாது. இங்க கேட்க வேண்டியது கல்யாண மேளம் இல்ல, சாவு மேளம். இந்த ஊரையே மயானமாக்கி அதுல நான் சிம்மாசனம் போட்டு உட்காருவேன். இல்லை, போய் கொல்லுங்களே. ஏண்டா நிச்சயதார்த்தம் பண்ணிட்டு கல்யாணம் பண்ண மாட்டேன்னு சொல்லுவியா? நம்ம நரசிம்மையா சொன்னது ஞாபகம் இருக்குல்ல? கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் உன் கதையை பாத்துக்கிறேன். ஐயர,
மந்திரத்தை சொல்லுங்க. அம்மா. சத்யமூர்த்தி, என் வீட்டுக்காரர் கொடுத்த வாக்குப்படி 10 பேர் முன்னாடி இந்த பஞ்சாயத்துல என் பொண்ணுக்கும் உன் பையனுக்கும் கல்யாணம் நடத்த போறேன். இந்தா சம்மந்திக்கு சம்பிரதாயமா கொடுக்க வேண்டிய வஸ்திரமும் அட்சதையும் வாங்கிக்க. இந்த கல்யாணம் நடந்து முடிஞ்ச அடுத்த நொடியே நீ எனக்கு பரம எதிரி. தேவி, ஒருவேளை இந்த கல்யாணம் மட்டும் நடந்தா என் பையனை பரலோகத்துக்கு அனுப்பி அன்னைக்கே நான் நரசிம்ம கிட்ட சொன்னேன். இன்னைக்கு ஓமகளை கொல்ல போறேன். உங்களுக்கு என்ன தைரியமில்லை என்கிட்ட வர்றதுக்கு? ஓய் நில்லுங்களே, கொன்னே போடுவேன். வாரதா சீக்கிரமா வேகமா முடியா. போங்க போங்க. இவனுங்களை நான் பாத்துக்கிறேன். நீ இவங்களை கூட்டு உடனே கிளம்புங்க. கிளம்புங்கன்னு சொல்றேன்ல. போங்க. பத்திரம் பாத்துக்கிறோம். சீக்கிரம் வந்துருடா. சட்டி வாடா, சட்டி போடல வாடா, நீ போ கல்றா. டேய் சட்டி சொன்னா கேளு, போடல போ வாடா போ.
சண்டே ஏய், ஓடுங்க 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 ஓடு ஏறு ஏறு ஏய், உனக்கு ஒண்ணு ஆகாது என்ன, உனக்கு ஒண்ணு ஆகாது. எழுங்களேன். கிரி கிரு ஏய், ஏய். டேய், கிரி கிரி எழுந்துடுறா. டேய் கிரி அன்பொன்றே ஆனந்தம், அதுதானே பூலோகம். சொந்தங்கள் ஒன்றாய் சேர்ந்திடும் நேரம் ஆனந்தம் உண்டாகும். ஓ, அன்பில் அலை மோதும் நிழலாய் என்னாலும் இது போல நாம் வாழ தெய்வம் உண்டு, எதற்கு பயம்? அன்பொன்றே ஆனந்தம். உடலால் தூரமாகவும் மனசால் நெருக்கமாகவும் இருக்கும் சிரஞ்சீவிகள்.